you need to know. ஹலோ நண்பா, நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறப்ப உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க ஜெயிக்க போற ஒரு மனுஷன் மாதிரி ஃபீல் பண்றீங்களா, இல்ல உங்க டைம், எனர்ஜி, மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில டவுன்வர்ட் ட்ரெண்ட்ல போகிற மனுஷன் மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்க மைண்ட் செட் கரண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கத்துக்க போற விஷயம் உங்க வாழ்க்கைய மாத்தலாம். பொதுவா நீங்க இந்த உலகத்தை அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலான மனுஷனா கிரிக்கெட்டை பாத்தீங்கன்னா கூட எப்பயுமே ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்ற விஷயத்த நீங்க அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஐபிஎல் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே சிஎஸ்கேயும் மும்பையும் நிறைய வாட்டி ஜெயிக்கிறாங்க. ஐசிசி நடத்துற சாம்பியன்ஷிப்ஸ் எடுத்துக்கிட்டா வேர்ல்டு கப் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டா கூட ரன்னிங் அண்ட் ஸ்விம்மிங்ல உசைன் போல்ட் அண்ட் மைக்கேல் பெல்ப்ஸ்லாம் எப்பயுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் வேர்ல்ட் ரெக்கார்ட் செட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஏன் பொதுவா நிறைய பேர் ஏழை ஆயிட்டே போறான், பணக்காரன் ஆயிட்டே போறான்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஏன் மத்த மனுஷங்க அப்படி சொல்றாங்க, ஏன் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, தோக்குறவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல 2 எலிங்களை ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள இருக்க வச்சாங்க. கொஞ்சமா இடம் இருக்க டியூப் மாதிரி இருக்க இடத்துல 2 எலிங்களுக்கும் கண்டிப்பா ஒன்னா இருக்க பிடிக்காது. இதனால ரெண்டுமே சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு எலி ஜெயிச்சுதான் அந்த இடத்த கிளைம் பண்ண முடியும். இது என்னோட இடம், நீ உள்ள வராதன்னு இன்னொரு எலிய துரத்த முடியும். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 2 எலிங்களையும் வீக்கா இருக்கிற எலி தான் ஜெயிச்சுது. ஏன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நடத்துறவங்க ஸ்ட்ராங்கா ஜெயிக்கிற மாதிரி இருந்த எலிக்கு ஒரு ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணி அதை வீக்கா மாத்திட்டாங்க. இதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட்ல அந்த ஸ்ட்ராங்கான எலி தோத்து போயிடுச்சு. வீக்கான எலி ஜெயிச்சதுனால அதோட டெஸ்டாஸ்டெரானும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆச்சு. சரி, மொதல் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி போச்சு, இப்ப மறுபடியும் அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணலாம், இதுல எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலான்னு இந்த வாட்டி அந்த ஸ்ட்ராங்கான எலிக்கு எந்த ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணி அதை வீக்கா மாத்தாமலே அந்த சின்ன இடத்துக்கு சண்டை போட வச்சாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலா இந்த எலி தான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த வீக்கான எலி ஆல்ரெடி ஜெயிச்ச கான்ஃபிடன்ஸ்ல அதோட மைண்ட் செட் மாறினதுனால ப்ரீவியஸ் வின்னோட பாசிட்டிவ் மொமெண்டம் யூஸ் பண்ணி இந்த அட்டெம்ப்ட்ல எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறவங்க கிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கலனாலும் இந்த வீக்கான எலி தான் ஜெயிச்சது. ஏன் இப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தினவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த வீக்கான எலியோட பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப இந்த எலிக்கு முன்ன இருந்ததை விட டெஸ்டாஸ்டெரான் லெவல் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு தெரிய வந்தது. ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்டை ஜெயிச்ச அந்த பாசிட்டிவ் ஃபீலிங் இன்னும் அந்த எலியை ஜெயிக்க வைக்க மோட்டிவேட் பண்ணிருக்கு. அதோட உடம்புலயும் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. இந்த விஷயத்தை தான் இந்த புக்கோட ஆத்தர் அண்ட் நியூரோ சயின்டிஸ்டா இருக்க இயன் ராபர்ட்சன் த வின்னர் எஃபெக்ட்னு சொல்றாரு. இந்த வின்னர் எஃபெக்ட்னால தான் ஜெயிக்கிறவங்க பாசிட்டிவ் மொமெண்டம் யூஸ் பண்ணி இன்னும் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் இதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்களே உங்க டெய்லி லைஃப்ல அப்சர்வ் பண்ணுங்களேன். ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுத போறீங்க, அதுக்கு முன்னாடி இருக்க ரிவிஷன் டெஸ்ட்ல சூப்பரா மார்க் வாங்கினீங்கன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களை இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மோட்டிவேட் பண்ணும். எல்லார் முன்னாடியும் நம்ம திரும்ப ஜெயிச்சு காட்டணும்னு நம்மளோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளத்தை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நான் இப்படிதான் இருப்பேன், என் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த ஜெயிக்கிற ஃபீலிங் உங்களை விட்டு போக கூடாதுன்னு நினைப்பீங்க. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டதுனால மைக் டைசன் கூட அவர் ஒரு ஸ்ட்ராங்கான பாக்ஸரா இருந்தாலும் ரொம்ப நாள் ஜெயில இருந்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உடனே பெரிய ஆப்போனன்ட் கிட்ட போய் சண்டை போடுறது அவரோட லூசிங் ப்ராபபிலிட்டியை அதிகமாக்கிடும்ன்றதுனால அந்த நெகட்டிவ் மொமெண்டம் வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் தக்காளி கேனெல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்சாரு. தக்காளி கேனா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்ஸிங் டெர்மினாலஜில ஈஸியா ஜெயிக்கக்கூடிய ஆப்போனன்ட்டை டொமேட்டோ கேனன் தான் சொல்லுவாங்களாம். ஸோ மைக் டைசன் அவரை விட வீக்கான ஆப்போனன்ட்ஸ் கூட எல்லாம் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டு அவங்கள ஃபர்ஸ்ட் தோக்கடிச்சாரு. அந்த ஜெயிக்கிற ஃபீலிங்கை ஜெயில இருந்து வெளியே வந்த உடம்புக்கு அவர் திரும்பவும் கொடுத்ததுனால அவரோட மைண்ட் செட்டும் மாறி அந்த பாசிட்டிவ் மொமெண்டம் எய்ம் பண்ண ஆரம்பிச்சது. அவரு ஆசைப்பட்ட மாதிரியே திரும்பவும் சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ணாரு. ஸோ நீங்க ஒரு வின்னரா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சனா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ண போறது ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, ஜெயிக்கிறது, வின் பண்றது, சக்சஸ்ஃபுல்லா மாறுறது. இது கேட்கறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியலாம். ஆல்ரெடி ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும்னா அப்ப மத்தவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு மனுஷனா நமக்கு ஜெயிக்கிற ஃபீலிங் ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஒல்லியா நோஞ்சா மாதிரி இருக்க பையன் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியில மசில்ஸை கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சான்னா அது முன்ன இருந்ததை விட இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் தான். நம்மளால முடியுது, நம்மளால ஜெயிக்க
முடியும்னு இந்த ஸ்மால் வின்ஸை கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணி நம்மளும் ஜெயிக்கிறோன்ற ரியலைசேஷன் அவங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்பதான் அவங்க பெரிய லெவல்ல ஜெயிக்க போறாங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. அதனால இந்த வின்னர் எஃபெக்ட் நமக்கு வேலை செய்யறதுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மள நாமளே அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கணும், நம்மளோட வின்ஸை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸை பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறோம் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும், நமக்குள்ள கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். பயாலஜிக்கலாவும் டெஸ்டோஸ்டிரான் அண்ட் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் டோபமின் வந்து நம்ம பாடியில அதிகரிக்கிறதுனால நம்ம முன்ன எடுத்ததை விட கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமா எடுக்க ஆரம்பிப்போம். முன்ன ஜெயிச்ச லெவலை விட பெருசா ஜெயிச்சு ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் லூப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த புக்ல இருக்க இன்னொரு எக்ஸாம்பிள் ஷேர் பண்ணணும்னா, ஒரு சின்ன குளம் இருக்கு, அதுல ஒரு வகையான மீன் கூட்டம் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த மீன் கூட்டத்துல எந்த மீன் வந்து லீடரா இருக்கோ, அதாவது ஒரு ஆல்பா மேல் மாதிரி நடக்குதோ, அது அந்த கூட்டத்துல ஜெயிச்சு ஒரு வின்னரா இருக்கிறதுனால அதோட பாடி கலரே எல்லோவா மாறிடுமா. யூஸ்வலா மத்த மீனோட கலர்லாம் கிரேயா இருக்க நேரத்துல இது மட்டும் எல்லோவா பிரைட்டா ஷைனிங்கா இருக்குமா. இதனால இந்த மீனுக்கு நிறைய ஃபீமேல் அட்ராக்ஷனும் கிடைக்குமா. ஆனா இது பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கிறது இதோட டிஸ்அட்வான்டேஜா மாறி ஏதாவது பறவை வந்து இதை புடிச்சிட்டு போயிடுச்சுன்னா இப்ப அந்த குளத்தோட ராஜான்ற பதவி காலியா இருக்குல்ல, அந்த காலியா இருக்க பதவிய உடனே அங்க இருக்க ஏதாவது ஒரு மீன் வந்து எடுத்துக்க பாக்குமா. அந்த மீன் அந்த டெரிட்டரிய ஓன் பண்ணி வின் பண்ண உடனே இதோட பாடி கலரும் கிரேல இருந்து எல்லோவா மாறிடுமா. சோ ஜெயிக்கிற விஷயம் வந்து நம்ம உடம்புல ஒரு பயாலஜிக்கல் சேஞ்ச கொண்டு வரதுன்றது இந்த ஃபிஷ்ஷோட எக்ஸாம்பிள் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்கலாம்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் ஈவன் சிம்பிளா நீங்க இப்ப ஐபிஎல்ல ஒரு டீமை சப்போர்ட் பண்றீங்கன்னு வைங்க, நீங்க சப்போர்ட் பண்ற டீம் வின் பண்ணிடுச்சுன்னா மேட்சுக்கு முன்னாடியும் மேட்சுக்கு அப்புறம் இருக்க உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல்ஸை மெஷர் பண்ணி பார்த்தா அது முன்ன இருந்ததை விட அதிகமா இருக்குமா. இதுவே தோத்து போயிட்டாங்கன்னா இந்த தோத்து போன ஃபீலிங் வந்து முன்ன இருந்த டெஸ்டோஸ்டிரான் லெவலை விட உங்க உடம்புல அந்த மேட்சுக்கு அப்புறமா இருக்க டெஸ்டோஸ்டிரான் லெவல்ல குறைக்குமா. நீங்க ஆக்சுவலா விளையாடி அந்த மேட்ச் எல்லாம் ஜெயிக்கல, ஆனா ஜெயிக்கிற டீமுக்கு நீங்க வின் பண்ணணும்னு சப்போர்ட்டை கொடுத்ததுனாலேயே அவங்க ஜெயிச்சும் காட்டுனதுனால நீங்க எதுவுமே பண்ணலனாலும் நீங்களும் வின் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. நீங்க சப்போர்ட் பண்ற விஷயங்கள் நீங்க நினைச்ச மாதிரி போகும்போதே உங்களோட வின்னர் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆகுதுன்னா நீங்க சொந்தமா பண்ணி ஜெயிக்கணும்னு நினைச்ச விஷயங்கள்ல ஜெயிச்சுட்டு கன்சிஸ்டன்டா குரோ ஆகிட்டே வரும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமை நமக்கு கொடுக்கும்னு நினைச்சு பாருங்க. சரி, இந்த வின்னர் எஃபெக்ட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா நம்ம எப்படி ஜெயிக்கிறது, எப்படி அந்த இனிஷியல் விக்டரியை நம்ம ஃபீல் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஜெயிக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மள நாமளே அப்ரிஷியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளோட விக்டரிஸை இல்ல வின்ஸை நம்ம கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த ஃபிஷ் எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி நம்மளோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டா மாத்திடணும். இன் ஷார்ட், நமக்கு ஒரு புது ஸ்டார்ட்டை கொடுக்கணும். ஆல்ரெடி ஒரு குளத்துல லீடரா இருந்த மீன் வந்து அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போன உடனே எப்படி ஒரு புது மீன் வந்து அங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்த உடனே அதோட வின்னிங் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆச்சோ, அதே மாதிரி நீங்க தான் உங்க ஃபேமிலியோட லீடரா இருக்க போறீங்க, நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாரையும் பாத்துக்க போறீங்கன்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு புது ஐடென்டிட்டியை நீங்களே கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில சேஞ்ச் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அனிமல் கிங்டம்ல எக்ஸாம்பிளுக்கு மங்கீஸ் இல்ல கொரில்லாஸ் கூட கன்சிடர் பண்ணோம்னா, ஒரு குரூப்போட லீடர் இறந்து போனதுக்கு அப்புறம் உடனே இன்ஸ்டன்டா வேற ஒரு ஸ்ட்ராங்கான கொரில்லாவோ இல்ல மங்கியோ அந்த லீடர்ஷிப் பொசிஷனை எடுத்துக்க ரெடி ஆயிடும். இது வரைக்கும் அது ஜெயிக்காம இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டி அதுக்கு கிடைச்ச உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாத்துலயும் ஜெயிப்பேன்ற மாதிரி அது நடந்துக்க ஆரம்பிக்கும். ஆத்தர் இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி சேஞ்ச ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு மாறுறது மூலமா நம்மளால கொண்டு வர முடியும்னு சொல்றாரு. யூஸ்வலா கிராமத்துல இருக்கிறவங்க இல்ல அந்த அளவுக்கு ஹேப்பனிங் இல்லாத சிட்டில இருக்கவங்க பொதுவா ஒரு நார்மலான மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு லொகேஷனை விட்டுட்டு சென்னைக்கு வந்துட்டாலோ இல்ல நம்ம இந்தியால இருந்து வேற ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்க படிச்சோ வேலை செஞ்சோ ஒரு புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, ஒரு புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம இன்ஸ்டன்டா ஒரு வின்னர் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்றாரு. இன்ஃபேக்ட் பிசிக்கலா நம்மளோட பிரெயினோட ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு புது இடத்துல உங்களை கொண்டு போய் விட்டுட்டா எப்பயுமே ஒரே ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோ பைலட் மோட்ல இருக்க உங்க பிரெயின் வந்து அட்டென்ஷன் மோடுக்கு மாறி ஐயோ நம்மளை சுத்தி இவ்வளவு விஷயங்கள் நடக்குதே நம்ம பின் தங்கிடுவோமோன்னு பயந்து போய் ஷார்ப்பாவும் ஆக்டிவாவும் நம்ம ஜெயிக்கணும்னு அது செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டியை எடுத்துக்கிட்டு நம்ம புது விஷயங்களை செய்யும் போது வாழ்க்கையில ப்ராக்ரஸ் பண்ணும் போது ஏதாவது ஒரு அவுட்கம் இல்ல ரிசல்ட்
இதை முடிச்சிட்டேன், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், இது எனக்கு கிடைச்சிருச்சுன்ற மாதிரி ரிசல்ட்ஸை மட்டும் நீங்க உங்களோட வின்ஸா கவுண்ட் பண்ணாம ஒன்னு அச்சீவ் பண்ணணும்னு நீங்க சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறீங்க பாருங்க, அந்த எஃபர்ட்ஸையும் உங்களோட சின்ன சின்ன வின்ஸா நீங்க கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ரிசல்ட் பேசிஸ்ல நம்மள அப்ரிஷியேட் பண்றதை விட நம்ம எடுக்கிற எஃபர்ட் பேசிஸ்ல நமக்கு அப்ரிஷியேஷன் கிடைச்சா நம்ம யூஸ்வலா ரொம்ப பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஏன்னா நீங்களே நினைச்சு பாருங்களேன், சிம்பிளா ஒரு வீடியோ கேம் விளையாடினா கூட நமக்கு இமீடியட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சா, நம்ம ப்ராக்ரஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சாதான் நம்ம அதை தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஜெயிக்கிற மாதிரி தெரிஞ்சாதான் அதுல லாங் டேர்ம் கமிட்மெண்ட் கொடுத்து பெரிய பெரிய லெவல்ஸ்லாம் தாண்டி அந்த கேமை ஃபினிஷ் பண்ணணும்னு நினைப்போம். தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபீலிங் வந்தா அந்த கேம் நமக்கு விளையாட பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதனால ரிசல்ட் தெரியறதுக்கு ரொம்ப லாங்கா நீங்க மெஷர் பண்ணாம அந்த பெரிய ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு நீங்க எடுக்க போற சின்ன சின்ன எஃபர்ட்ஸ்க்கும் உங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிங்க. அந்த வின்னர் எஃபெக்ட் ஃபீலிங்க சின்ன சின்ன ப்ராக்ரஸ்க்கும் கொண்டு வர ஆரம்பிங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் தொடர்ந்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்றீங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாதான் அதை கன்சிஸ்டன்டா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். நீங்க நினைச்ச மாதிரி அந்த விஷயத்த முடிச்சு காட்ட முடியும். இன்கேஸ் நீங்க இந்த வருஷத்துக்கு சில கோல்ஸை செட் பண்ணி இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நான் முடிக்கணும் அப்படின்னு உங்களுக்குன்னு சில பர்சனல் கோல்ஸை செட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா மறந்து போறீங்கன்னா, நியூ இயர் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா கூட உங்களோட கோல்ஸ்ல ஒரு ப்ராக்ரஸும் இல்லைன்னா, இன் ஷார்ட் வின்னர் எஃபெக்ட்டை உங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்காம இருக்கிறீங்கன்னா, நீங்க நம்ம ஏஐ அல்டிமேட் ஜேர்னலோட 2.0 எடிஷனை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல நாங்க கோல்ஸ், ஹேபிட்ஸ், டு டூ லிஸ்ட்னு மந்த் ஆன் மந்த் நம்மள நாமளே ரிவ்யூ பண்ணி ட்ராக் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட டெய்லி ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்டிவிட்டி பிளானர் மாதிரி ரெடி பண்ணி நம்மளோட ஹெல்த், வெல்த், ஹேபிட்ஸ், கோல்ஸ் அண்ட் டெய்லி டு டூ லிஸ்ட்டை ட்ராக் பண்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம்.